ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்கை ஆன்லைனில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நியூ வெப்சைட் மூலமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற இபிஓ வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுடைய யூஎன்ஏ நம்பரும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாட் பவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வேறு வெப்சைட் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் யூஎன்ஏ நம்பரும் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாட் பவுண்ட் தான் உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ இதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த வெப்சைட் மூலமாக இல்லாமல் வேறு வெப்சைட் மூலமாகவே நம்ம பாஸ்புக் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா யூமாங். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக நம்முடைய பாஸ்புக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த யூமாங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, வெப்சைட் மூலமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் மூலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து லாகின் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிக்கிறதுனால ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்ற லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் ப்ராப்பராக இதில் வந்து என்ட்ரு த ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஒரு 115 செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரீசெண்ட் கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே யூமாங் ஸோ இந்த வெப்சைட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இபிஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சர்ச்சில் போய்ட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக வரும். ஸோ அது மட்டும்தான் வரும். பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதில் உங்களுடைய கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதிலே பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கெட் ஓடிபி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிபி போகும். என்ன நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ, எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து எதனுடைய பாஸ்புக் வேணுமோ அதை தான் நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 3 அக்கௌண்ட் இருக்குது உங்களுடைய யூஎன்ஏ நம்பரில். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டில் எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பாஸ்புக் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த 3வது இருக்கிறதா வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பாஸ்புக்கை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எதனா ஒன்று கிளிக் பண்ணி நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, அவங்களுடைய பென்ஷன் கான்ட்ரிபியூஷனுடைய ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து அதுக்கான பாஸ்புக்கையும் அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்லேயோ அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணாலே நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு, பிஎஃப்பில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் எப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதே உங்களே வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மெத்தடுக்கே போங்க. வியூ பாஸ்புக் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எந்த
அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பாஸ்புக் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப், அதாவது அந்த பாஸ்புக் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன் பை ஒன்னாகவே இந்த மெத்தட் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்கை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனபிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் மாரி இல்லாமல் ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.